பேக்கில் வரலாம். அப்படியே இல்லை அண்ணா வணக்கண்ணா. நடிகர் சங்கத்தோட ஆண்டு கூட்டம் நடக்குது. ஆனால் ஒரே நிமிஷம் இந்த கூட்டத்தை வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்கண்ணே? எப்படி பார்க்குறேன். ஆனால் உங்களோட கோரிக்கை என்ன வந்திருக்கீங்க இந்த கூட்டத்தில் வைக்க போகிறீங்க? ஆனால் நில்லுங்கண்ணா ஒரே நிமிஷம். முதல்ல போகிறேன், கையெழுத்து போடுறேன், வெளியே வரையில் பேசுகிறேன். ஆனால் பெண்களுக்கு குறிப்பாக நடிகைகளுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வலுவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த அப்படி போயிடலாமே. வாங்க. ரோட்டில் நின்று பேசுகிறீங்க. வணக்கம். முதல்ல அவங்க எல்லாருக்கும் வணக்கம். சார், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. தமிழ் திரையுலகில் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சார்? பாலியல் வன்கொடுமை அமைதி உலகம் ஃபுல்லாக நடக்குது தவறு. சினிமாவில் சகோதரிகள், பெண்கள், கதாநாயகிகள், எங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்கள் குடும்பம் ஒன்றா. அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான், எங்கள் குடும்பம் தான் அது. அதனால் இப்போ நீங்கள் கேரளாவில் நடக்குது, இங்கே நடக்கலை. ஒரு திருடன் ஒரு திருட்டு போயிடுச்சு உங்கள் வீட்டில். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்போ திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா? போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா? சார், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடினா பலான்னு ஒரு அறை விட மாட்டார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தால் ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா பலான்னு அலைஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போகிறங்க, அது வேறு விஷயம். இப்போ யார் தேன் கூட்டில் கல் எறிகிறான்னு பார்க்கணும். சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க. இப்போ கேரளா மோகன்லால் ஒரு சின்ன ஏதோ ஜஸ்ட் ஒரு மீட்டிங்கில் ஒரு ஜாலி மூட்டில் ஏதோ பண்ணுறாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம். அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது. அம்மாங்கிறது அங்கே ஒரு நடிகர் சங்கத்துக்கு எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதீங்க. நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு பாரு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல. கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க, ஒருத்தர் போக முடியல. அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும். அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும். கேரளாவில் மோகன்லால், அந்த மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து, எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும். நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இவ்வளோ நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த, சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ. கேரளாலேயும் அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லாம் நடந்திருக்கலாம். அல்லது எம்பி அவங்க இதை தாரோம் அப்படின்னு இருக்கலாம், அவங்க மறுத்துருக்கலாம். நீ எப்பட்றா தலை நிமிர்ந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம். சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. சினிமா தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது. அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம். உண்மை இதுதான். இப்போ உன்னாவ் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணை கற்பழித்து நாசம் பண்ணி கொண்டாங்களே, அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா? பில்கிஸ் பானு வழக்கு என்னாச்சு? குடும்பத்தையே காலி பண்ணாங்களே. கற்பழித்து ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கி பேட்டி ஹாத்ரஸ், அதாவது நடு ராத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணிலேயே காமிக்காமல் ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம சிதைச்சாங்களே, அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா? உங்களை கேட்குறேன், கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா? தூக்கு தண்டனையில் போட்டாங்களா? பல்கேஸ் பானு வழக்கில் இன்னும் தலைமறைவாக இருந்த தடிப்பாருங்கிறவர் இன்றைக்கி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கார். பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டியா? இங்கே பாருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் தெரிகிறவனா இங்கே நிற்கிறேன். நீங்கள் மறைஞ்சிருந்து கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்ன பத்திரிக்கை அதை சொல்லுங்கள் எனக்கு. இல்லை நீங்கள் என்ன பத்திரிக்கை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இங்கே பார், கேட்குறதுக்கு பதில். இன்னும் நான் ஒன்றும் சீமானல்ல,
நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ குறுக்க நான் பேசிகிட்டு இருக்கேன், மறித்து கேட்குறீங்க என்ன? இது பொது இல்லாமல் என்ன? ஏன்னா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அதுக்கு கமிட்டி இல்லை. நடிகர்கள்னா உங்களுக்கு இழிச்சு வேணாம். நீ என்ன பத்திரிக்கைன்னு முதல்ல சொல்லு தம்பி. இப்போ தான் சொல்கிறேன். குமுதம், உங்கள் பேர் ஐயா? கீதன், குமுதன், சொல்லுங்கள் என்ன பேச. அப்படியெல்லாம் விட முடியாது. இங்கே பாருங்க, இல்லைப்பா தம்பி, அவர் கேட்கணும், கேளு தம்பி. குமுதம் கேளுப்பா. நாங்கள் இல்லைன்னெல்லாம் ஒன்றும் செய்யலையே, ஒன்றும் சொல்லலையே. ஏப்பா நல்லா கேளுங்கப்பா, நான் இவ்வளவு சொல்கிறேன், இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட வன்மமாளர்களாக இருப்பீங்க? அப்புறம் எப்படி பல்கீஸ் பானுவால்? அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எதுக்கு ஆகணும்? சரி, எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சின்ன பசங்க சொல்லட்டுமா? இதை சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியாது. நான் தண்டிக்கப்பட்டேன், 5 நாள் உள்ளே போனேன், கடைசியில் விடுதலை ஆனேன். அதே நவம்பர் 11 2011 50 லட்ச ரூபா சம்மந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு. ஆச்சா? இப்போ யார் புகழ் கெடுத்துச்சு? அந்த பொண்ணு கல்யாணமாக இருக்குது, நீ கண்ணி கழியாதவளாக இருந்தேன்னு சொன்னது தப்பு, நீ விர்ஜினிட்டியோடு இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு. அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல? அதே மாதிரி லேண்ட் கிராபிங்கில் உள்ளே போனேன். எப்பப்போ நான் பெரிய ஆளாகிறனோ, அரசியலில் கால்பதிக்க விரும்புகிறனோ, அப்பப்போ நான் நாசம் பண்ணப்பட்டேன். 10 லட்ச ரூபா தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாலேருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது. நான் நிரபராதி. அது சர்வே நம்பர் வேறு, இது வேறுன்னு தீர்ப்பாச்சு. ஆனால் நீங்கள் எதுலேயுமே போடலை. அந்த மாதிரி நான் கோவப்பட்டு பேசணுங்கிறதுக்கு இல்லை. இங்கே அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் அது ஈகோ பிரச்சனையாக முடியும். அப்புறம் என்னத்தில் முடியும்னா பழிவாங்கிறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க. நாங்கள் யாரும் உத்தமர்கள் நல்லா சொல்லலை, நான் சராசரி மனிதன். மைக் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆமாம் சார், இதை ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்கிறேன். உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க. சரியா? யாராவது ஒரு இப்போ கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க 100 விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா? இல்லை. சரியா? இப்போ திருடன் மேலே குற்றம் சுமத்தினா அவன் ஓடுறான், முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான். ஏய் திருடன் பிடி திருடனை பிடின்னு சொன்னால் அவனும் கத்திக்கிட்டே போகிறான். அந்த மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்குது. பாய் எல்லோரும் சந்தோஷம். இதை சினிமாவை கெடுக்கிறதுக்கு போடுறாங்க. தைரியம் இருந்தால் போடுங்க. இப்போ பொதுக்குழுவில் போய் நான் என்னட்ட பேசுகிறது? சரி விடுங்க, ஆளை விடுங்க. வா, எல்லாருக்கும் நன்றி. விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டையெல்லாம் கொண்டு வரலையா? எங்கே